வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. நம்ம வந்து ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து ஒரு வீடியோ ரிவ்யூவா அவங்க வந்து மீட் பண்றோம். இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஐ கிவ் அ வீடியோ உங்களுக்கு கொடுக்க எவ்ரிடே நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஆஃபன்லி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும் ரிவ்யூஸ் பத்தி. ஸோ இன்னைக்கு நான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ரீசெண்டா நான் வந்து ஒரு 2 மூவி பார்த்தேன். 2 சூப்பர் மூவி விச் இஸ் அபவுட் பேபி டிராஃபிக்கிங். ஸோ அதை பத்தின ஒரு 2 மூவிஸ் பார்த்தேன். ஸோ அதுல வந்து ஒண்ணு வந்து அமேசான் பிரைம்ல காண கிடைக்குது. ஸ்டோலன் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவி. ஸோ 2வது மூவி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு மூவி டிஎன்ஏ. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோலன் பத்தி பார்க்கலாம். ஸ்டோலன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட கதை களத்தோட இந்த படத்தோட ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வெற்றிமாறன் படத்தோட ஒரு வெற்றிமாறன் டைரக்டர் வெற்றிமாறன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஹிந்தியில ஒரு படம் எடுத்து எப்படி எடுப்பாரு. ஸோ ஏன்னா அவர் வந்து நீங்க ஹிந்தியில் எடுத்தது இல்லை. ஸோ நீங்க வந்து அவரோட தமிழ் பேஸ்ட் படம் தான் பார்த்துருக்கீங்க. ஒரு ஹிந்தி படம் வெற்றிமாறன் எடுத்து எப்படி இருப்பாரு, என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே இருக்கும், என்ன மாதிரி ராவா இருக்கும் விஷயம் தெரியுங்களா, அதுதாங்க. ஸோ ஒரு ஹிந்தி படம் ஒரு வெற்றிமாறன் ஸ்டைல இருந்தால் அது எப்படி இருக்குங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஸ்டைல், ஸ்டோலன் படத்தோட ஸ்டைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுது. என்னன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு பேபி டிராஃபிக்கிங் பத்தி தான். இனிஷியலா அந்த படம் ஸ்டார்டட் பை பேபி டிராஃபிக்கிங். ஸோ அதுல ஒரு 2 விக்டிம் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பேபி டிராஃபிக்கிங் ஹெல்ப் பண்ண போய் அவங்க எந்த அளவுக்கு பாதிப்படுறாங்க, அதுல எந்த அளவுக்கு சிக்கல்கள் அவங்களுக்கு வருது, அட் தி எண்ட் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறது தான் வந்து படத்தோட நாட்டு. ஸோ இது வந்து சொல்லணும்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்த ஒரு. ஸோ படம் வந்து ரொம்ப ராவா இருக்கும். நீங்க எந்த ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இந்த படத்துல. ஆனா வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா கரண்ட் ஜென்ரேஷன்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டோரி படத்துல சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ ரீசெண்டா லாஸ்ட் வீக் வந்து கமல்ஹாசன் கூட இந்த படத்தை வந்து பார்த்து அந்த என்டையர் குரூவை கூப்பிட்டு பாராட்டினாரு. ஸோ ஒரு கமல்ஹாசன் வந்து ஒரு படத்தை கூப்பிட்டு பாராட்டினா அந்த படத்தோட திரைக்கதையும் சரி, அந்த படத்தோட கதையும் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. படம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும், ரொம்ப ராவா இருக்குங்க. இன்னொன்னு இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதுல வந்து நிறைய விஷயம் நான் சொல்லல, நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. லைக் பேபி டிராஃபிக்கிங், அதோட நாட்டு எங்கிருந்து வருது, அதோட சொல்லி அட் தி எண்ட் இது இன்னொரு விஷயம், பேபி அந்த சரகோசி மெத்தட் அதுல என்ன மாதிரி ஒரு உமன் அஃபெக்ட் ஆகுறாங்க அது மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. இந்த பேபி டிராஃபிக் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏதோ ஒரு மையப்புள்ளி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட பண்றாங்களா, டாக்டர்ஸ் கூட பண்றாங்களா, எஸ் அவங்களும் பண்றாங்க. எல்லாம் அவங்க லாபத்துக்காக தான் பண்றாங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் அங்கே எங்கேயும் போகும். பட் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிங்க. ஸோ இந்த படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தோட பாதிப்புல இருந்து நீங்க வெளிவரதுக்கே வந்து ஒரு மினிமம் ஹானஸ்ட்லி சொல்ற ஒரு 2 to 3 days ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு படமா இல்லாம இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரிங்கிறப்ப அந்த ரியல் லைஃபோட பீப்புள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பட்டிருப்பாங்கிறது நீங்க படம் பார்க்கறப்பே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா இருக்கும். டைரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லிப்பாரு. சொல்லப்போனா ஒரு வெற்றிமாறன் ஸ்டைல சொல்லிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த படம் தமிழ்லயும் நம்ம பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மேபி எடுத்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணாம கூட ஒரு பிரைம் இல்ல லைக் நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி ஓடிடி செக்டர்ல ரிலீஸ் பண்ற அளவுக்கு தமிழ்ல கூட இந்த கண்டென்ட் வந்து இது வந்து நாட்ட ஒன்லி ஹிந்தி கண்டென்ட் இல்லை, இது வந்து ஒரு யூனிவர்சல் கண்டென்ட். கண்டிப்பா இந்த படம் தமிழ்லயும் நல்லா போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட் வச்சு ஏதோ வெற்றிமாறனோ இல்ல வந்து ஏதோ ஒரு டைரக்டர் வந்து இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணலாம். இந்த படம் இன்னும் நல்லா நம்ம சைட்ல நம்ம செக்டர் சவுத் பெல்ட்ல நல்லா போகணும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட வீடியோ மீட் பண்றேன். அன்டில் தென் வணக்கம்.